ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பிலிருந்து மிக முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் 500 கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின், அப்புறம் லெசனில் லைன் பை லைன்லேருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்விகள். ஸோ முதல் பார்ட்டாக நாம் இதில் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிவிஷன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்களாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்குது. மறக்காமல் அந்த கேள்விக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணை மொழிகளை பற்றி கூறுகிறது? ஆன்சர் அட்டவணை 8. இரண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி என அழைக்கப்படுபவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின், அம்பேத்கர். மூன்றாவது கேள்வி, எங்கு நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு, ஆண்டு 1911ஆம் ஆண்டு. நான்காவது கேள்வி, எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதர பாடல் பாடப்பட்டது? இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆன்சர் கல்கத்தா மாநாடு, 1896ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, தேசிய கீதத்தை பாடும் கால அளவு என்ன? ஆன்சர் 52 வினாடிகள். ஆறாவது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் 324, பிரிவு 324. ஏழாவது கேள்வி, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள். எட்டாவது கேள்வி, இந்திய நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் சச்சிதானந்த சின்ஹா. ஒன்பதாவது கேள்வி, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 1946 டிசம்பர் 11ஆம் நாள். முதல் கூட்டம் டிசம்பர் 9, இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11. இந்திய நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ராஜேந்திர பிரசாத். 11வது கேள்வி, 1947 ஆகஸ்ட் 29ஆம் நாள் வரைவு குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். 12வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையில் கடைசி கூட்டம் எப்போது நடைபெற்றது? அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் எப்போது நடைபெற்றது? 1950 ஜனவரி 24ஆம் நாள். 13வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க. 1949 நவம்பர் 26ஆம் நாள். 14வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26ஆம் நாள். 15வது கேள்வி, எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் லாகூர் காங்கிரஸ் மாநாடு, 1929. 16வது கேள்வி, பூர்ண சுயராஜ்யம் தீர்மானத்தின்படி எந்த ஆண்டு முதல் இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது? முதல் இந்திய சுதந்திர தினம் 1930 ஜனவரி 26ஆம் நாள் கொண்டாடப்பட்டது. அடுத்து, அரசியல் வரைவு குழுவில் கொடிக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் கிருபாலினி அவர்கள். கொடிக்குழுவின் தலைவர் கிருபாலினி. 18வது கேள்வி, அரசியல் வரைவு குழுவில் மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் வல்லபாய் பட்டேல். 19வது கேள்வி, நிதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? நிதி புனராய்வு என்பது அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்டது. 20வது கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்ற பதம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் இங்கிலாந்து. 21வது கேள்வி, அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா. இது எல்லாமே நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. 22வது கேள்வி, அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிடமிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் ரஷ்யா. 23வது கேள்வி, கூட்டாட்சி தத்துவம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் கனடா. 24வது கேள்வி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து.
25வது கேள்வி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த நாட்டிடமிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்கா. 26வது கேள்வி முகவுரை எந்த நாட்டிடமிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் அமெரிக்கா. 27வது கேள்வி நெருக்கடி காலநிலை மற்றும் இதனால் அடிப்படை உரிமைகள் மீது ஏற்படும் தாக்கம் எந்த நாட்டிடமிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் ஜெர்மனி. இந்த அடுத்தடுத்த கேள்விகள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 28வது கேள்வி குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து. 29வது கேள்வி கேசவானந்த பாரதி வழக்கில் எந்த ஆண்டு முகப்புரையானது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி எனப்பட்டது? ஆன்சர் 1973. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. 30வது கேள்வி ரீ பெருபாரி வழக்கில் எந்த ஆண்டு முகப்புரையானது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல எனப்பட்டது? ரீ பெருபாரி வழக்கு 1960. 31வது கேள்வி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்பது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 1956 7வது சட்ட திருத்தம். 32வது கேள்வி ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் என கூறும் சரத்து எது? ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இவ்வாறு கூறக்கூடிய சரத்து 155. 33வது கேள்வி பாராளுமன்றத்தின் இரு கூட்டங்களுக்கு இடையே எத்தனை மாதங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது? 6 மாதம். 34வது கேள்வி குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யும் சரத்து எது? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சரத்து 24. 35வது கேள்வி எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் கீழ் வாக்குரிமை வயதினை 21 18ஆக குறைக்கப்பட்டது? ஆன்சர் 61வது சட்ட திருத்தம் 1988. 36வது கேள்வி எந்த ஆண்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் 1977ஆம் ஆண்டு. 37வது கேள்வி மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஐநா சபையால் எப்போது அறிவிக்கப்பட்டது? மிக முக்கியமான கேள்வி 1948 டிசம்பர் 10ஆம் நாள். அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும்? ஆன்சர் லோக்சபா அல்லது மக்களவை. நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும்? மக்களவை. 39வது கேள்வி குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் சரத்து எது? ஆன்சர் 54. சரத்து 54. 40வது கேள்வி எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் புதுச்சேரி மற்றும் டெல்லி ஆகியவை பங்கேற்றன? ஆன்சர் 70வது சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு. அடுத்து குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி கூறும் சரத்து எது? ஆர்டிகல் 61. 42வது கேள்வி மரணம் பதவி விலகல் பதவி நீக்கம் போன்ற காரணங்களால் குடியரசுத் தலைவர் பதவி காலம் முடிவுற்றால் எத்தனை மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும்? ஆன்சர் 6 மாதத்திற்குள். 43வது கேள்வி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தை துவங்கி உரையை நிகழ்த்துவார் என கூறும் சரத்து எது? ஆன்சர் சரத்து 84. 44வது கேள்வி கூட்டத்தை கூட்டுவது மற்றும் உரையை நிகழ்த்துவது பற்றி கூறும் சரத்து எது? கூட்டத்தை கூட்டுவது மற்றும் உரையை நிகழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இதை பற்றி கூறக்கூடிய சரத்து 108. 45வது கேள்வி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கூட்டும் அதிகாரம் மற்றும் ஒத்திவைக்கும் அதிகாரம் பற்றி கூறும் சரத்து எது? ஆன்சர் 85. நாடாளுமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். இவ்வாறு கூறக்கூடிய சரத்து 85. 46வது கேள்வி அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1946ஆம் ஆண்டு. 47வது கேள்வி மாநில அரசின் தலைவராக திகழ்பவர் யார்? ஆன்சர் ஆளுநர். மாநில அரசின் தலைவர் ஆளுநர். அடுத்து ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? குடியரசுத் தலைவர். 49வது கேள்வி பொதுவாக ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள குடியரசுத் தலைவர் விரும்பினால் இவரை பதவி நீக்கம் செய்யலாம். 50வது கேள்வி ஆளுநர் ஆவதற்கு எத்தனை
வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். ஒருவர் ஆளுநர் ஆவதற்கு 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். 51வது கேள்வி, ஆளுநர் சட்டமன்றத்திற்கு எத்தனை ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமிக்கும் அதிகாரம் கொண்டவர்? ஆன்சர், ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர். 52வது கேள்வி, மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவராக திகழ்பவர் யார்? மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவர் ஆளுநர். 53வது கேள்வி, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றுள்ளன? ஆன்சர், 5 வகையான நீதி பேராணைகள். 54வது கேள்வி, தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? 17. 55வது கேள்வி, ஒரு மாநில சட்ட மேலவையில் எத்தனை உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும்? சட்ட மேலவையில் 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். 56வது கேள்வி, ஒரு மாநில சட்டமன்றத்தில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர், 500க்கு மிகாமல் இருக்க வேண்டும், மேலும் 60ற்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து டாப் 200 கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான வீடியோ லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். 57வது கேள்வி, ஒருவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்? ஆன்சர், 25 வயது. 58வது கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினராக எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்? ஆன்சர், 30 வயது. 59வது கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். 60வது கேள்வி, சட்ட மேலவையில் 1/3 உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர்? 2 ஆண்டுகள். 61வது கேள்வி, சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்துபவர் யார்? ஆன்சர், சபாநாயகர். 62வது கேள்வி, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன? ஆன்சர், 234 தொகுதிகள். 63வது கேள்வி, அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? ரிப்பீட்டட் கொஷின், உச்ச நீதிமன்றம். 64வது கேள்வி, தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகளுக்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார்? ஆன்சர், 118 தொகுதிகள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 234, அதில் பாதி 117, 117க்கும் அதிகமாக 118 தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார். 65வது கேள்வி, மாநிலங்களின் நிதி மசோதாவை எங்கு மட்டுமே கொண்டு வர இயலும்? ஆன்சர், சட்டமன்றம். 66வது கேள்வி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர், குடியரசுத் தலைவர். 67வது கேள்வி, உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது? ஆன்சர், 62 வயது. 68வது கேள்வி, உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது? 65. 69வது கேள்வி, மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். அடுத்த கேள்வி, மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர். 71வது கேள்வி, மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆளுநர். 72வது கேள்வி, இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1955. 73வது கேள்வி, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார்? ஆன்சர், ஜவஹர்லால் நேரு. 74வது கேள்வி, எந்த ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது? ஆன்சர், 1962ஆம் ஆண்டு. 75வது கேள்வி, சமய சார்பற்ற என்ற சொல் எந்த ஆண்டு முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்பாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, இந்திய குடியுரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி எது? பகுதி 2. சரத்து பார்த்தீங்கன்னா 5 முதல் 11 வரை. அடுத்த கேள்வி, எந்த சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டன? அடிப்படை கடமைகள் 1976 42வது சட்ட திருத்தம். 78வது கேள்வி, முன்னுரிமை வரிசைப்படி நாட்டின் முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். அடுத்து, வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது?
ஜனவரி 9ஆம் நாள். அடுத்த கேள்வி, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது நாடு என்று சமய சார்பின்மை கருத்தையை விளக்கியவர் யார்? ஆன்சர், கவிஞர் இக்பால். 81வது கேள்வி, சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். 82வது கேள்வி, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக இருந்தவர் யார்? HC முகர்ஜி மற்றும் BT கிருஷ்ணமாச்சாரி. 83வது கேள்வி, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை பற்றி கூறும் சரத்து எது? ஆர்டிகல் 29(2). 84வது கேள்வி, பொது வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் சரத்து எது? சரத்து 16. அடுத்து 85வது கேள்வி, சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பற்றி கூறும் சரத்து எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆர்டிகல் 15. 86வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு எது? 1976ஆம் ஆண்டு. முகவுரை ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, ஐநா சபை நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1945 அக்டோபர் 24ஆம் நாள். 88வது கேள்வி, உலக மனித உரிமைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 10ஆம் நாள். அடுத்த கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1993 அக்டோபர் 12ஆம் நாள். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. 91வது கேள்வி, தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர், 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள். 92வது கேள்வி, 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல வேண்டும் என கூறும் சரத்து எது? ஆர்டிகல் 45. 93வது கேள்வி, குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சரத்து எது? ஆர்டிகல் 24. 94வது கேள்வி, ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சரத்து எது? சரத்து 39 F. 95வது கேள்வி, சர்வதேச பெண்கள் ஆண்டு பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 2000ஆம் ஆண்டு. அடுத்து 98வது கேள்வி, வரதட்சணை தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1961ஆம் ஆண்டு. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்டது எப்போது? 1997ஆம் ஆண்டு. 100வது கேள்வி, பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1999ஆம் ஆண்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவு பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.